பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் பேருந்து நிலையம் அருகில் குன்னம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பொதுமக்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்து தர வலியுறுத்தி மாவட்ட செயலாளர் சக்திவேல் தலைமையில் சட்ட விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. ஜனநாயகம் என்றால் ஒரு மனிதன் தன்னை வாழ்வித்துக் கொள்வதற்கு உரிமை எப்படி இருக்கிறதோ மற்றவர்களுக்கு அந்த உரிமையை இருக்கிறது என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் ஜனநாயகம். இந்தியாவை பொறுத்தவரை இந்த மக்களுடைய வாழ்க்கை என்பதை அரசியல்வாதிகள் தீர்மானிக்கிறார்கள். அவர்கள் ஆண்டையாக இருந்து தீர்மானிக்கிறார்கள். உனக்கு 1000 வேண்டுமா, இந்த புடவை வேண்டுமா, இந்த வேட்டி வேண்டுமா, எப்படிப்பட்ட அரிசி, எப்படிப்பட்ட வீடு, எங்கே உனக்கு வீட்டுமனை, உனக்கு என்ன சம்பளம், 100 நாளுக்கு ஏன் நீ சம்பளத்தை நிர்ணயிக்கிற? அந்த பெண்களை கேட்டியா உனக்கு என்ன சம்பளம் வேண்டுன்னு? நீ ஏன் தீர்மானிக்கிற? பெரிய கொடுமை என்ன தெரியுமா? 2004க்கு பிறகு அரசு ஊழியர்கள், மத்திய மாநில அரசு ஊழியர் யாருக்கும் பென்ஷன் கிடையாது. எம்எல்ஏ கூப்பிட்டு கொடுக்கலாமா? அவர்கள் வாரத்திலிருந்து வந்தவங்களா? எம்பிக்கு கொடுக்கலாமா? அமைச்சருக்கு கொடுக்கலாமா? வேண்டாம். உங்களை ஆட்சியில் உட்கார வச்சா நீங்க எதை வேணாலும் மூட்டை கட்டிக்கலாம். மக்களுக்கு எல்லாத்தையும் அளந்து கொடுக்க வேண்டுமா? இது எப்படி ஜனநாயகம்? ஏன் எல்லாருக்கும் பயணிகள் சொன்னது போல உழைக்கின்ற அனைவருக்கும் மாசம் 60 வயது ஆனால் 5000 கொடுத்துட்டு போ. பெண்களுக்கு 55 வயசுலயே 5000 கொடுத்துரு. அவங்க திருட மாட்டாங்க, பொய் சொல்ல மாட்டாங்க. அவர்கள் வாழ்ந்து மகிழ்ச்சியோடு இந்த உலகத்திலே தன்னால் முடிந்த பணியையும் செய்து மறைந்து விடுவார்கள். எனவே ஒரு சமூக மாற்றம் தேவை. இந்தியா 146 கோடி மக்களுக்கு சொந்தம். ஆனால் ஒரு 10 கோடி மட்டுமே சொந்தமாக வைத்திருக்கிறார். இதை 146 கோடி மக்களுக்கு சொந்தமாக மாற்றிட வேண்டும். அதற்கு உங்களிடம் விழிப்பு வேண்டும். இந்த அரசியலை புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவில் உள்ள மதத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்திய ஆட்சியாளர்களை புரிந்து கொள்ள வேண்டும். அனைத்தையும் புரிந்து கொள்வதன் மூலம் மட்டுமே அம்பேத்கர் எதிர்பார்த்த சமுதாய மாற்றம், பெரியார் எதிர்பார்த்த சமுதாய மாற்றம், காரல் மார்க்ஸ் எதிர்பார்த்த சமுதாய மாற்றம், புத்தர் எதிர்பார்த்த சமுதாய மாற்றம் வரும் வரும் என்று கூறி மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. கூட்டத்தில் சட்ட விழிப்புணர்வு ஆலோசகர் ராஜசிவா, இமயக்கண்ணன், ஆனந்தகுமார், சமூக ஆர்வலர் தமிழ் மருது, லோக் ஜனசக்தி மாவட்ட தலைவர் ஜானகிராமன், தனி ஒருவன் கட்சி மாநில தலைவர் உதயசூரியன், புரட்சி இந்திய மக்கள் கட்சியின் மாநில தலைவர் இளையகுமார், பெட்டிஷன் இயக்கத்தின் மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் பழனியாண்டவர், மண்ணுரிமை போராளி திருவள்ளுவன் ஆகியவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். உள்ளாட்சித் துறைகளில் அனைத்து ஏழை எளிய மக்களுக்கும் இலவச வீடுகள் தமிழக அரசே கட்டித்தர கோரியும், 100 நாள் வேலைகளில் வேலை வழங்காத நாட்களுக்கு வேலையில்லா படி வழங்க வலியுறுத்தியும், கூட்டுறவுத்துறை மூலம் கடன் உதவிகளில் சிவில் கோடு பார்க்காமல் அனைத்து விவசாயிகளுக்கும் கடன் வழங்க வலியுறுத்தியும், சமூக நலத்துறை மூலம் நலத்திட்டங்களும் உதவிகளும் செய்து தரக்கோரியும், 50 மாணவர்கள் குறைவாக உள்ள அரசு பள்ளியின் அருகில் தனியார் பள்ளிகளுக்கு அங்கீகாரம் வழங்க தடை அரசாணை வழங்கக் கோரியும், கால்நடை மூலம் ஆடு மாடுகள் மானிய கடன்கள் வழங்கி ஏழை எளிய மக்களை மேம்பாட்டு செய்ய வலியுறுத்தியும், கோயில் நிலங்களை ஏழை மக்கள் பயிரிடும் வகையில் புதிய அரசாணை வெளியிட வலியுறுத்தியும் இந்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது.